என்னுடைய பாசத்திற்குரிய என்னுடைய அன்பு சகோதரர், எப்போது நான் எங்கே சந்தித்தாலும் சரி என் மீது அளவற்ற பாசம் கொண்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பிற்குரிய மகன் மனோஜ். எவ்வளவோ கனவுகள், தன்னுடைய தந்தையை போல், தந்தையை விட ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குநராக திரைப்படத்துறையிலும் சரி, அதே போன்று அவருடைய அந்த அறிவாற்றலும் சரி விளங்க வேண்டும் என்ற வகையிலே அந்த இளம் வயதிலே, குறிப்பாக இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர், அவர் தன்னுடைய மகனை முதல் படத்திலே தாஜ்மஹால் என்ற படத்தில் நடிக்க வைத்து அதன் மூலம் 10க்கும் மேற்பட்ட படங்களில் சிறப்பாக நடித்து திரைப்பதித்தவர். அவருடைய அந்த மரணம் என்பது மனம் ஏற்க மறுக்கின்றது. குறிப்பாக அதாவது 6 வயதில் இருக்கலாம், 60 வயதில் இருக்கலாம், ஆனால் 48 வயது என்பது நிச்சயமாக ஒரு மனம் ஏற்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் எவ்வளோ ஆசை கனவுகளை, வாழ்க்கையிலே லட்சியங்கள் எல்லாம் கொண்டு மனதில் தாங்கி ஒரு கடுமையான உழைப்பாளர். அது நம்முடைய இயக்குனர் இமயம் மாவட்டத்திலே தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட ஒரு உதவி இயக்குநராக பணியாற்றி அதன் மூலம் ஒரு தமிழ் திரையுலகிலே ஒரு தனிப்பெரும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய அந்த எண்ணம், கனவு அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் இருந்த சூழ்நிலையில் அதெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும் போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிழப்பு. இதை நிச்சயமாக அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில், கழக பொதுச்செயலாளர் சார்பிலே அவருக்கு இப்போது இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திரு பாரதி ராஜா அவர்கள், அன்பு சகோதரர் அவர்களுக்கு இறைவன் எல்லா சக்தியும், இயற்கை எல்லா சக்தியும் கொடுத்து, மன வலிமையும் கொடுத்து, அதன் மூலம் அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.